குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஃப்ரேம்ஸ்ல செக் பாக்ஸ் குரூப் யூஸ் பண்ண போறோம். ஸோ செக் பாக்ஸை நீங்க செலக்ட் பண்ண ஃப்ரேம் உடைய பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ எய்ம் என்னன்னு பார்க்கலாம். கிரியேட் அ ஃப்ரேம் அண்ட் செக் பாக்ஸ் குரூப் with 5 check boxes with label as red, green, blue, yellow and white. At runtime, change the background color of frame using checkboxes. So இந்த கான்செப்ட்டுக்கு நான் ஜாவா ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கேன். எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல java.awtன்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா java.awt.event அப்படின்ற இந்த பேக்கேஜை அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து java x.swing வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ex12 அப்படின்ற ஃப்ரேம் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சைல்டு ஃப்ரேம். என்னுடைய பேரண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஜே ஃப்ரேம். ஸோ ஜே ஃப்ரேமில் இருந்து நான் ex12 அப்படின்ற ஒரு சைல்டு ஃப்ரேமை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டென்ஸ் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அதாவது இன்ஹெரிட்டன்ஸை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால செக் பாக்ஸில் வந்து ஐட்டம் ஈவெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஐட்டம் லிசனர் எனக்கு தேவை. ஸோ நான் அதனால் அதை என்ன பண்ணியிருக்கேன், ஐட்டம் லிசனரை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஒரு கிளாஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்ல இருந்து நம்ம கிளாஸை கிரியேட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லைன் பாருங்க, செக் பாக்ஸ் எனக்கு எத்தனை செக் பாக்ஸஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு ஒரு 5 செக் பாக்ஸஸ் தேவை. ஏன்னா கொஷின்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ C1, C2, C3, C4, C5ன்னு 5 செக் பாக்ஸஸ் வந்து தேவை. ஸோ அதை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் ஃபைல்ஸ், அதாவது பேக்கேஜஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சைல்டு ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான செக் பாக்ஸஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ வந்து இது என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர். இதில் வந்து செட் விசிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் விசிபிள் அப்படின்ற இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் ட்ரூன் செட் பண்ணாதான் ஃப்ரேம் வந்து ரன் டைமில் விசிபிளாக இருக்கும். டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்றது தான் செட் ஆகிருக்கும். ஸோ இந்த லைன் கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஒரு ஃப்ரேமை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் வந்து காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைன் தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் லேஅவுட். ஸோ இந்த செட் லேஅவுட் அப்படின்ற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லேஅவுட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. பார்டர் லேஅவுட், ஃப்ளோ லேஅவுட், கிரிட் லேஅவுட். அதில் வந்து உங்களுக்கு எந்த லேஅவுட் தேவையோ அந்த லேஅவுட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஸோ நாம் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃப்ளோ லேஅவுட்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரேமுடைய சைஸை நம்ம செட் பண்ணணும். ஸோ செட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 200 அதனுடைய வித் அண்ட் ஹைட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த லைன் பாருங்க, செட் டிஃபால்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃப்ரேம்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரேமை வந்து உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் செக் பாக்ஸ் குரூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் குரூப் அப்படின்ற கிளாஸுக்கு சி அப்படின்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செக் பாக்ஸஸை கிரியேட் பண்ணி அந்த செக் பாக்ஸை இந்த செக் பாக்ஸ் குரூப்பில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் C1, C2, C3, C4, C5ன்ற செக் பாக்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான மெமரி அலோகேஷன் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ செக் பாக்ஸில் என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்றதும் நம்மளுக்கு எய்ம்லேயே கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு செக் பாக்ஸ்க்கு ரெட்னு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த C1 அப்படின்ற செக் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி அப்படின்ற இந்த செக் பாக்ஸ் குரூப்பில் ஆட் ஆகணும். அதனால சி கொடுத்துருக்கேன். ஃபால்ஸ் நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த செக் பாக்ஸில் வந்து செலக்டட் அன்செலக்டட்னு 2 ஸ்டேட் இருக்கு. நம்மளுக்கு வந்து செலக்டடாக இருக்கக்கூடாது, அன்செலக்டடாக இருக்கணும். அதனால நான் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி C2, C3, C4, C5 அப்படின்ற எல்லா செக் பாக்ஸுக்கும் மெமரி அலோகேட் பண்ணி க்ரீன், ப்ளூ, எல்லோ, ஒயிட் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சி தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 5 செக் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் குரூப்பில் தான் வந்து மர்ஜ் ஆகிருக்கும், அதாவது ஆட் ஆகிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அன்செலக்டடாக தான் என்னுடைய செக் பாக்ஸ் வந்து ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செக் பாக்ஸஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த செக் பாக்ஸஸ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் பாருங்க C1 ஆட் பண்ணியிருக்கேன், C2 ஆட் பண்ணியிருக்கேன், C3, C4, C5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லிசனர ஆட் பண்ணணும். ஸோ எல்லா காம்போனன்ட்க்கும் லிசனர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஐட்டம் லிசனர். ஸோ பார்த்தீங்கன்னா, C1க்கு லிசனர் ஆட் பண்ணியிருக்கேன், C2க்கு, C3, C4, C5. ஸோ எல்லா செக் பாக்ஸுக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிசனர ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல யூஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐட்டம் ஈவென்ட். ஸோ ஐட்டம் ஈவென்ட் அப்படின்னா அதை மானிட்டர் பண்ற லிசனரோட நேம் பாத்தீங்கன்னா ஐட்டம் ஸ்டேட் சேஞ்ச் அப்படின்ற இந்த மெத்தட் தான் அந்த ஈவெண்ட்டை மானிட்டர் பண்ணுது. ஸோ இந்த மெத்தடை வந்து நான் டிஃபைன் பண்ணணும். அதாவது இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செக் பாக்ஸை செலக்ட் பண்ணும்போது அந்த செக் பாக்ஸ் என்ன லேபிள் இருக்கோ அந்த லேபிள் கலர்ல வந்து பேக்ரவுண்ட் மாறணும். இப்போ நான் ரெட் அப்படின்ற நேம்ல இருக்கிற செக் பாக்ஸை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் ரெட்டா மாறணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த செக் பாக்ஸோடைய ஸ்டேட்டை கெட் பண்ண போறோம். ஸோ கெட் ஸ்டேட்ன்ற மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப்ல நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கெட் ஸ்டேட் எப்போ வந்து ட்ரூவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரூன்றது ரிட்டர்ன் ஆகும். இஃப் ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரேமுடைய பேக்ரவுண்டை ரெட் கலர்ல மாத்திரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கேஸ் இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணுவாங்க. ஸோ அட் அ டைம்ல ஒரு செக் பாக்ஸ் தான் உங்களால செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்றாங்க. இது ட்ரூவா இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் கிரீனா மாறும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ப்ளூவா மாறும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா எல்லோவா மாறும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் கலர்ல மாறும். ஸோ எல்லாமே நான் இஃப் கண்டிஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ கெட் ஸ்டேட்ன்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ரன் டைம்ல நீங்க அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். செலக்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு இஃப் கேஸ் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ்ல இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் எக்லிப்ஸ் உடைய ஐகான். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்லிப்ஸ் எடிட்டர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ரோக்ராம்ஸை வந்து இதில் கிளாஸஸை அட்டாச் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள் சீன் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூ ஜாவா கிளாஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாஸோடைய நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வேணும்னா இதை டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராமை ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லைனா ரன்னுன்ற மெனுவை கிளிக் பண்ணி ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ரன் ஆன உடனே அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ நான் ரெட்டுன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ, ஒயிட்னு 5 செக் பாக்ஸஸ் இருக்குது. இப்போ நான் ரெட்டு அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால என்னுடைய பேக்ரவுண்ட் ரெட் கலரில் இருக்குது. இப்போ நான் க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள் க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு க்ரீன் கலரில் வருது. இப்போ நான் ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் வருது. எல்லோ கொடுத்தேன்னா எல்லோ கலரில் வரும். அதே மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்தேன் அப்படின்னா ஒயிட் கலரில் வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.